ஸ்விங் பால்க்கான ப்ராக்டிஸ். பால் அவங்களோட எப்படி ஸ்விங் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரப்பர் பால் எடுத்துருக்கேன். சொல்லப்போனால் ரப்பர் பால் எங்கே ஸ்விங் ஆகுது, டியூஸ் பால், I-20 பால் அந்த ஸ்விங் ஆகுது. நான் இன்னும் ரப்பர் பாலை காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீமுக்குள்ள எவ்வளோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கும் பாருங்கள். அப்போ நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து இந்த சைடில் இருக்கணும். இது அந்த ராஷ்டில் ரிலீஸ் பண்ணும்போது எந்த சைடில் ஸ்விங் ஆகுமோ அந்த சைடில் நம்மளோட கையை போகணும். அதான் இதுவே அவுட் ஸ்விங் ஆகும்னா நம்மளுக்கு அதே இதை லெஃப்ட் சைடில் பிடிக்கணும். என் ஸ்விங்னா ரைட் சைடில் பிடிக்கணும், அவுட் ஸ்விங்னா லெஃப்ட் சைடில் பிடிக்கணும். இதுவே அது லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு இருந்தால் அதே ஆப்போசிட்டாக பிடிக்கணும். இதை பாருங்கள். இதுவே அவுட் ஸ்விங் பண்ணாங்கன்னா மிடில் ஃபிங்கர் தான் ஸ்லீமில் இருக்கணும். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி சைடு இருக்கணும். இது வந்து போகும்போது கரெக்டாக ஃபுல்லாக ஸ்விங் ஆகிடும். ஆனால் டியூஸ் பண்ண மேக்ஸிமம் ஸ்விங் ஆகும், இது ஸ்விங் ஆகுது. அப்புறம் ஒரு நார்மலான ஒரு எடிட்டபிள் ஸ்விங் எல்லாம் என்னதுன்னா முன்னாடியே ஸ்விங் ஆகிட்டு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது. எப்படின்னா பால் இப்படி வருதுன்னா இங்கே ஒரு பிச் ஆகிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போகுதுன்னா எப்படின்னா ஸ்விங் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆனால் ஸ்விங் ஆகிட்டு பின்னாடி வந்து பிச் ஆகிட்டு முன்னாடி போகுது. இந்த மாதிரி ஸ்விங்குக்கு நமக்கு இப்படி பிடிக்கணும். ஃபாஸ்ட் பாலிங் நம்ம இப்படி பிடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஸ்விங் வேணும்னா இந்த மாதிரி பிடிக்கணும். அதான் இந்த மாதிரி ஸ்விங் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் வேணும். இது வந்து மேக்ஸிமம் I-10 பாலில் தான் கிடைக்கும், சாரி I-20 பாலில் தான் கிடைக்கும். எப்படின்னா நம்ம இதை போடும்போது வரவே வராது. ஆனால் I-20 பால் போடும்போது நல்லா பெஸ்ட்டாகவே வரும். ஸோ இதான் நம்மளோட இது. பாய்.